நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை வெறும் ரப்பர் முத்திரையாக்க கூட்டமைப்பு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சர்வதேச மருத்துவ சுகாதார அமைப்புக்கு புலிகளுடன் தொடர்பிருப்பதாக திவையின கூறுகிறது. திபெத்தியரை சீன குடியேற்றத்தால் வஞ்சிக்கும் சீனா வடக்கு தமிழரையும் சிறுபான்மையாக்க முனைகிறது. பள்ளிவாசல் இடிக்கப்படுவதாக பிரசாரம் செய்வோர் அமைச்சரவையில் மௌனிப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண சிறந்த செயற்பாடு நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படுவது என்றும், நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கிடைக்கும் பரிந்துரைகள் நாட்டிலுள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்த ஜப்பானின் விசேட தூதுவர் யசுசி அக்காஷியை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கு பெற்ற வேண்டுமாயின் தமது கோரிக்கைக்கு இணங்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பதாகவும், அப்படியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் தெரிவுக்குழு ஒன்று தேவைப்படாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை வெறும் ரப்பர் முத்திரையாக மாற்றும் தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளது. இனப்பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை வழங்குவதற்காக மக்களின் சபையாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்கும் தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் தாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறினாலும், நடைபெற்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கில் அந்த கட்சி போதிய வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது போனது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பசில் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்புடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த சர்வதேச மருத்துவ சுகாதார அமைப்பு வடக்கு கிழக்கு செயற்பாடுகளில் தலையிட்டு வருவதாக திவையின தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளராக கடமையாற்றும் ஜெகன் தம்பையா கலிபோர்னியாவில் TONO அமைப்பின் முன்னாள் தலைவராவார். மேற்படி அமைப்பு விடுதலை புலிகளின் தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்துக்கு $4 லட்சம் வழங்கியிருந்தது. வன்னி பிரதேசம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது சர்வதேச மருத்துவ சுகாதார அமைப்பு புலிகளின் மூத்த தலைவரான திலீபனின் பெயரில் மருத்துவ நிலையம் ஒன்றை அமைத்திருந்ததாகவும் திவையின தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் இராணுவ குடியிருப்புகளை நிறுவுவதற்கு $100 மில்லியன் சீனா உதவியாக வழங்கவுள்ளது என்று வெளிவரும் செய்திகள் தமிழ் மக்களுக்கு வேதனை அளிக்கும் நடவடிக்கை. மேலும் சீன அரசு திபெத்தில் சீனர்களை குடியமர்த்தி எவ்வாறு திபெத்தியர்களை சிறுபான்மையாக்குகின்றதோ அவ்வாறே இலங்கையிலும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை சிறுபான்மையாக்க முயற்சிக்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதில் இலங்கை அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. ஏற்கனவே திருமுருகண்டியில் 4000 ஏக்கருக்கு மேல் எடுக்கப்பட்டு அங்கு சீன உதவியுடனான இராணுவ குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மன்னார் முள்ளிக்குளத்தில் கடற்படை முகாம் நிறுவப்பட்டுள்ளதோடு கடற்படையினருக்கான குடியிருப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது சீன அரசு $100 மில்லியன் வழங்கி வடக்கு கிழக்கில் இராணுவத்துக்கான கட்டுமானங்களை புனரமைப்பு செய்வதற்கும் இராணுவ குடியிருப்புகளை உருவாக்குவதற்கும் நீண்டகால அடிப்படையில் கடனுதவி வழங்குகிறது. இலங்கையில் 2 லட்சம் இராணுவத்தினர், அதாவது 20 டிவிஷன் இராணுவத்தினர் இருப்பதாக இலங்கை அரசு கூறுகிறது. இதில் ஏறத்தாழ 1,50,000க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் வடக்கு கிழக்கில் இருக்கின்றனர் என நம்பப்படுகிறது. இராணுவ குடியிருப்புகளை உருவாக்குவதன் மூலமும் அவர்களது குடும்பங்களை குடியேற்றுவதன் மூலமும் சிங்கள மக்களை குடியேற்றுவதன் மூலமும் வடக்கு கிழக்கின் குடிசன பரம்பலை மாற்றி பெரும்பான்மையாக வாழும் தமிழரை அவர்களது சொந்த இடத்திலேயே சிறுபான்மை இனமாக்க முயற்சிக்கு அரசு வித்திடுகின்றது என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சு பதவியை துறக்கப் போவது இல்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பதவி விலகுமாறு கட்சியின் அதி உயர் பீடம் அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை. கிழக்கு மாகாண தேர்தலுக்காக அமைச்சு பதவியை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே எனது நிலைப்பாடு. தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போதிலும் நாம் ஆளும் கட்சியிலேயே தொடர்ந்து மங்கம் வகிக்கின்றோம்.
18ஆம் திருத்தச் சட்டமூல நிறைவேற்றம் உள்ளிட்ட முக்கிய சந்தர்ப்பங்களில் ஆளும் கட்சிக்கு விசுவாசமாக நான் நடந்து கொண்டுள்ளேன் என்றும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். எனவே தேவையின்றி அரசாங்கத்திலிருந்து விலக வேண்டிய அவசியமில்லை. பஷீர் சேவுதாவோத் பிரதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள போதிலும் கட்சியின் வெற்றிக்காக தொடர்ந்தும் செயற்படுவார். கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய அரசாங்க பதவிகளில் பாதுகாப்பு தரப்பினர் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளுடனான உறவுகளில் சுமூக நிலை நிலவுவதாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தில் இலங்கையின் நன்மதிப்பு கிரமமான முறையில் அபிவிருத்தி அடைந்து வருகிறது. அண்மைய வாரங்களில் 3 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தனர். இலங்கையின் சர்வதேச உறவு சிறந்த நிலையில் காணப்படுகிறது. அது தொடர்பில் கவலையடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 3 தசாப்த யுத்தத்தின் பின்னர் உலகின் எந்தவொரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் 5 சிரேஷ்ட அமைச்சர்கள் அண்மை காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் சீன, ரஷ்ய உயர்மட்ட ராஜதந்திரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் முடிவுறுத்தப்பட்ட காலப்பகுதி முதல் இலங்கையின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாம் சிங்கள மக்களுக்கு மட்டும் ஜனாதிபதி அல்ல, நாட்டின் சகல இன மக்களின் ஜனாதிபதியாகவும் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். சில தரப்பினர் இனவாத அடிப்படையில் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கில் இனவாத அடிப்படையில் பிரசாரம் மேற்கொண்டு வருவதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. தெற்கில் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவதாக கிழக்கில் பிரசாரம் செய்யும் தரப்பினர் அமைச்சரவை கூட்டங்களின் போது இந்த பிரச்சினைகள் குறித்து குரல் எழுப்புவது இல்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் பற்றிய தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டுமென்று ஜேவிபி கோரியுள்ளது. சுவிட்சர்லாந்து வங்கிகளில் மில்லியன் கணக்கான பணத்தை வைப்பிலிட்டவர்கள் பற்றிய தரவுகளை முடிந்தால் வெளியிடுமாறு ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேடி லால்காந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். கொழும்பு பொது நூலகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். 2002ஆம் ஆண்டில் சுவிஸ் வங்கிகளில் 22.9 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை இலங்கையர்கள் வைப்பு செய்திருந்ததாகவும் 2011ஆம் ஆண்டில் 85 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அநேகமானவை சேமிப்பு கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளன. ஹெஜின் கொடுக்கல் வாங்கல்களால் பல மில்லியன் பொதுமக்கள் பணம் விரயமாகியுள்ளது. இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் ஈட்டப்பட்ட பணம் சுவிஸ் வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டனவா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவி வருகிறது. அண்மை காலமாக நாட்டில் செய்து கொள்ளப்பட்ட பொருளாதார உடன்படிக்கைகளை கவனிக்கும் போது முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 3200 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கிளிநொச்சி பிரதான மின் நிலையம் எதிர்வரும் மாத நடுப்பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். நேற்று ரேகா நிதித்திட்ட உதவியின் கீழ் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரதான மின் நிலையத்தை பார்வையிட்டதோடு கிருஷ்ணபுரம் கிராமத்துக்கான மின் விநியோகத்தையும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய மின் நிலையம் லக்சபான வவுனியா கிளிநொச்சி சுன்னாகம் இணைப்பாக காணப்படுகிறது. இதில் தற்போது சுன்னாகத்தை தவிர ஏனைய 3 நிலையங்களும் இணைக்கப்பட்டுவிட்டன. இதன் மூலம் 132,000 வோல்டேஜ் மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் இந்நிலையம் தொழிற்பட ஆரம்பித்ததும் பிரதேசங்களுக்கான சீரான மின் விநியோகத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் மின்சார சபையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை உரிய முறையில் அமுல்படுத்தும் காவல்துறை அதிகாரிகளை தேர்தலுக்கு பின்னர் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பஃபல் அமைப்பு தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது இம்முறை நடைபெறவுள்ள தேர்தலில் சட்டவிரோத பிரசாரங்களை தடுக்க காவல்துறையினர் பாராட்டத்தக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு சட்டத்தை அமுல்படுத்தும் காவல்துறை மீது தேர்தலுக்கு பின்னர் அரசியல் ரீதியான பல்வேறு அழுத்தங்கள், குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்றும் பஃபல் சுட்டிக்காட்டியது.
இவ்வாறு நடைபெற்றால் சட்டத்தை முறையாக அமல்படுத்த அதிகாரிகள் முன்வர மாட்டார்கள் என்பதால் தேர்தலுக்கு பின்னர் இந்த அதிகாரிகளை பாதுகாக்க தேசிய காவல்துறை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெஃப்ரல் கோரியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.